அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் சிலர் நடந்து கொண்ட விதம் கவலை அளிப்பதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் சிலர் நடந்து கொண்ட விதம் கவலை அளிப்பதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் சிலர் நடந்து கொண்ட விதம் கவலை அளிப்பதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கோவையில் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி வேகமாக பின்தொடர்ந்து தாவேக்கவினர் வந்தார்கள் என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் சிலர் நடந்து கொண்ட விதம் கவலை அளிப்பதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீறி ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது தனக்கு மிகவும் கவலையை அளித்ததாக விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். கோவையில் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி வேகமாக பின்தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் வந்ததை குறிப்பிட்டிருக்கும் விஜய், பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது தனக்கு மிகவும் கவலையை அளித்தது என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கானது கோவையில் நடைபெற்றிருந்தது. இந்த கருத்தரங்கில் விஜய் பங்கேற்க சென்ற போது வழிநெடுகிலும் அவருக்கு ரசிகர்களும் தொண்டர்களும் வரவேற்பை அளித்திருந்தனர். அந்த வரவேற்பு அளிக்கையில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்தன. குறிப்பாக விஜய் வாகனத்தின் மீது பாதுகாவலர்களின் மீது சிலர் குதித்திருந்தனர். வழியில் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணியாமல் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரசிகர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். அது குறித்து தற்போது விஜய் அறிக்கை ஒன்றை கடிதம் ஒன்றை தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார். குறிப்பாக நம்முடைய இளைய தோழர்கள் நமது வாகனங்களை இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி வேகமாக பின்தொடர்வது, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது தனக்கு மிகவும் வருத்தத்தையும் கவலையையும் அளித்ததாக விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய பயணத்தை ஆம்புலன்ஸ் வந்ததும் அதுக்கு வழியை சரி பண்ணிவிட்ட உங்க செயலை பாராட்டி ஆகணும். அதுதான் நீங்க இப்படிலாம் செய்யற நீங்க அன்பின் காரணமா செய்கிற சிலதையும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கார். குறிப்பா அந்த வாகனத்தின் மீது 2-3 ரசிகர்கள் தொண்டர்கள் விஜயின் பாதுகாப்பு பிரச்சார வாகனத்தின் மீது குதித்திருந்தனர். அது தனக்கு மிகவும் கவலையை அளித்திருப்பதாக விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக எப்பவுமே நம்மளோட அன்பை வெளிப்படுத்துற விதம் அதீதமாகவே இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. மேலும் எல்லாத்துக்கும் மேல உங்களோட பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க தான் எனக்கு பிரசியஸ். இவ்வளோ அன்போடு இருக்கிற நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. உங்களை நான் கைகூப்பி தலைவணங்கி கேட்டுக்கிறதெல்லாம் ஒண்ணுதான், உங்க அன்பை நான் மதிக்கிறேன், இனி எப்பவும் மதிப்பேன். அதுபோல நீங்களும் என் மேல அன்போட இருக்கிறது உண்மைனா எப்பவும் இது போல இனி நீங்க செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. தலைக்கவசம் இல்லாம பின்தொடர்வது, இது போன்ற வாகனத்தின் மீது குதிப்பது, மற்றவர்களுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது, இது போன்ற செயல்களில் தனது ரசிகர்களும் தொண்டர்களும் ஈடுபடக்கூடாது என்று விஜய் எழுதியிருக்கக்கூடிய இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். நான் இங்கே சொல்லி இருக்கிற மாதிரி இந்த நீங்க கட்டளையாகவோ கண்டிப்பாகவோ கூட எடுத்துக்க தப்பே இல்லை. நம்ம அரசியல் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட கண்டிப்பும் சுய ஒழுக்கமும் 100% சமரசமற்றதா தான் இருக்கணும். இதுதான் நம்ம அரசியலுக்கும் நல்லது உங்களுக்கே தெரியும் அப்படி என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இது அடுத்தடுத்து நம்ம மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறதால நான் சொல்றதை நீங்க இனிமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்வீங்கன்னு நம்புறேன். செய்றீங்க ஓகே அப்படின்னு என்று இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பா இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளானது. ரசிகர்கள் அவர்களுடைய வரம்பை மீறி தலைக்கவசம் அணியாமல் பல அவசரங்களை பின்தொடர்வது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவது, விஜய் பாதுகாப்புக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் இந்த கோவை பயணத்தில் நடைபெற்றிருந்தது. 2 நாட்கள் அந்த 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் ஃபாலோ செய்து வந்தார்கள். அதனை தற்பொழுது குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய் இது போன்ற செயல்களில் இனிமேல் ஈடுபடக்கூடாது. இனி அடுத்தடுத்து பல பயணங்கள் இருக்கிறது. அந்த பயணங்களில் ரசிகர்கள் தன்னுடைய தொண்டர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று விஜய் தற்பொழுது கடிதம் ஒன்றை பதிவு ஒன்றை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நன்றி மகேந்திரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.